வணக்கம் நண்பர்களே. இப்போ உங்ககிட்ட பேசிருக்கிறது செண்பகம். விநாயகர் வந்து எப்படி பிறந்தாரு, விநாயகருக்கு ஏன் மனிதன் முகம் இல்லாம யானை முகம் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தி எப்படி வந்துச்சுன்னு அதையும் பார்க்கலாம் வாங்க. வினை தீர்க்கும் விநாயகரை உருவாக்குனதே நம்ம பார்வதி அம்மா தான். அந்த உருவாக்கிய நாளை தான் நம்ம விநாயகர் சதுர்த்தின்னு கொண்டாடுறோம். கணபதியை தன்னுடைய பாதுகாப்புக்காக பார்வதி அம்மா உருவாக்கினாலும் சிவபெருமான் வந்து இந்த உலகத்துல அநியாயங்களை அழியணும் ஒரு காரணத்துக்காக யானை முகத்தை விநாயகருக்கு பொருத்தினார். அந்த கதையை பார்க்கலாம். இப்ப கைலாயத்துல பார்வதியும் சிவனும் தான் இருப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த கைலாயத்துல வந்து சிவபெருமான் எங்க வெளியே போயிருந்தாரு. அப்போ வந்து பார்வதி அம்மா குளிக்க போறாங்க. குளிக்க போறதுக்காக என்ன பண்ணாங்க, பாதுகாப்புக்காக நந்தி தேவனை வந்து வெளியே நிக்க வச்சு யார் வந்தாலும் உள்ள விடாதீங்க, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறாங்க. போன உடனே நந்தி தேவன் வெளியே காவலுக்கு நின்றுட்டு இருப்பாரு. சிவன் அப்பதான் வருவாரு. வந்த உடனே போவாரு. நந்தி தேவன் வந்து விடமாட்டாரு. வேணாங்க, எனக்கு கட்டளை போட்டிருக்காங்க பார்வதி அம்மா, யாருமே உள்ள விடக்கூடாது, நான் குளிச்சுட்டு வர வரைக்கும் சொல்லியிருக்காங்க, போவாதீங்க அப்படின்றாரு. அதோடைய கணவர் தான் நானு, எனக்கு ஒன்றும் அந்த கட்டளை எல்லாம் எனக்கு ஒன்றும் பண்ணாது, என்ன விடுங்க, நான் போறேன்னு சொல்லிட்டு கேட்காம உள்ள வந்துடுறாரு சிவபெருமான். அதை பார்த்த உடனே பார்வதி குளிச்சுட்டு இருப்பாங்க. சிவபெருமான் வருவார். அதை பார்த்த உடனே நீங்க எப்படி வந்தீங்க, நான் நந்தி பகவான்கிட்ட சொல்லிட்டு போனேன், யாரையுமே உள்ள விடாதீங்க, நான் கட்டளை போட்டு போனேன், அதையும் மீறி ஒன்று அனுப்பிட்டாரா நந்தி பகவான் அப்படின்னு கேட்கறாங்க பார்வதி. ஆமா இல்ல பார்வதி, விடு பார்வதி, நான் தானே பார்வதி உங்க வீட்டுக்கார அப்படின்னு சொல்றாரு. நந்தி பகவான் வந்து என்னுடைய வாகனம் இல்லையா, அதனால அவன் ஒண்ணுமே சொல்லல, நான் மட்டும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுமா சொல்லிட்டாரு. அப்படி இருந்தாலும் இவங்க சரி நம்ம வீட்டுக்காரர் தானே அப்படின்னு சொல்லிட்டு மனசுல இருந்தாலும் நான் போட்ட கட்டளையே மீறி அவன் கேட்கலையே, நமக்கு வந்து உறுதியான ஒரு ஸ்ட்ராங்கான காவலாளி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா மனசுல ஃபீல் பண்ணாங்க. ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் அன்னைக்கு போயிட்டாங்க. திரும்ப ஒரு நாள் வந்து குளிக்கிறதுக்கு போறாங்க. குளிக்க போகும்போது என்ன பண்ணாங்க, அவங்களாம் யாரையும் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குளிக்கிறதுக்காக வச்சிருந்த மஞ்சளையும் சந்தனத்தையும் ரெண்டையும் சேர்த்து பிள்ளையார் மாதிரி பிடிச்சு வச்சு அதுக்கு வந்து உயிர் தராங்க. மனுஷன் மாதிரி பிடிச்சு உருவம் செஞ்சு உயிர் கொடுக்குறாங்க பார்வதி அம்மா. உயிர் கொடுத்த உடனே அந்த சின்ன பையனை உருவாக்குறாங்க. அந்த சின்ன பையன் தான் கணபதி. அதுக்கு கணபதின்னு பேர் வச்சு அந்த குழந்தைய உற்பத்தி பண்ணிட்டு அந்த குழந்தைய கூட்டு போயிட்டு வெளியே நிற்க வச்சு எனக்கு பாதுகாப்பா இருங்கப்பா, நான் குளிச்சுட்டு வர வரைக்கும் நீ பாதுகாப்பாரு, யார் வந்தாலும் உள்ள விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டில போட்டு போறாங்க. அம்மா போய் குளிக்கிறாங்க உள்ள. அப்படின்னா பஞ்சாரு ஈஸ்வரன் கூட தேவர்கள் பூத கணங்கள் இது எல்லாமே உள்ள வர்றதுக்கு கைலாயத்துக்குள்ள வர்றாங்க. வரும்போது ஈஸ்வரன் வந்து வராரு. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, அந்த விநாயகரை தடுத்து உள்ள யாரும் போகக்கூடாது, பார்வதி அம்மா குளிச்சுட்டு இருக்காங்க, யாரையும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்ட்ராங்கா கட்டில போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாரு கணபதி. அதை வந்து சிவபெருமான், நான் அவங்க வீட்டுக்காரு, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது, விடுமா நான் போறேன்னா விடவே மாட்டேன்றான், விடவே கிடையாது கடைசி வரைக்கும். அப்ப என்ன பண்றாரு, அவர் போயிடுறாரு பூதகணங்கள் கிட்ட சொல்லிட்டு, இந்த சின்ன பையனை விட மாட்டேன்றான், என்ன இவனை ஒரு கை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் போயிடுறாரு. அந்த பூதகணங்கள்லாம் என்ன பண்ணுது, விநாயகர் கூட ஃபைட் பண்றாங்க. என்ன ஃபைட் பண்ணாலும் எல்லாரையும் சாவடிச்சிடுறாங்க. விநாயகர் சாவடிச்சுட்டு யாருமே உள்ள விடல. இதை தெரிஞ்ச உடனே ஈஸ்வரனுக்கும் கடும் கோவம் வந்துடுது. டக்குன்னு இறங்கி வந்து என்ன பண்ண, என்னுடைய பூதகணங்கள் என்னுடைய இவங்களே எங்க தேவர்கள்லாம் அழிச்சிட்டியா, நீ சண்டைக்கு போறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்து தான் கையில் இருக்கக்கூடிய சூளத்தெல்லாம் என்ன பண்ணாரு, வீசுறாரு. எடுத்து வீசினோடனே அந்த சின்ன பையனுடைய கழுத்துல பட்டு கழுத்து துண்டா அறுந்து வீது போகுது. அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, சத்தத்தெல்லாம் கேட்டுட்டு வெளியே ஓடிடுறாங்க. வெளியே வந்து பார்த்தா அந்த குழந்தையுடைய தலை தனியா இருக்குது, உடம்பு தனியா இருக்குது. பார்த்தோன்னே அந்த அம்மாவுக்கு கோவம் வருது. நான் உற்பத்தி பண்ண பையன், என் குழந்தை, அவன் என் குழந்தை இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே, இது நியாயமா, அவன் என்ன பண்ணான் தப்பு, அவனுக்கு மாதிரி பண்ணலாமா அவனை சொல்லிட்டு அழுகுறாங்க. கோவம் வருது. பத்திரகாளி மாதிரி ஆயிட்டாங்க. இந்த உலகத்தையும் அழிக்கிறான் போன்னு சொல்லிட்டு செம ஆக்ரோஷமா ஆயிட்டாங்க. இதை பார்த்த தேவர்கள் பிரம்ம விஷ்ணு எல்லாம் வந்துட்டாங்க. வந்த உடனே இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க, அம்மாவை சாந்தப்படுத்தணும், இல்லைன்னா நம்ம எல்லாரையுமே அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பிரம்மன் என்ன சொல்ல ஒரு ஐடியா சொல்றாரு. அவர் சிவன் போயிட்டு அம்மா கிட்ட வேண்டுறாரு, கெஞ்சி கேட்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்வதி, நான் வேற தலையை வச்சிடறேன் பார்வதி, நீ கோவப்படாத பார்வதி, ப்ளீஸ் பார்வதின்னு கெஞ்சுறாரு. அந்த அம்மா கொஞ்சம் சாந்தமானாங்க. அப்போ பிரம்மன் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அந்த பூதகணங்கள் கிட்ட சொல்றாரு, பூதகணங்களே இப்போ போயிட்டு வடக்கு வந்து எந்த ஜீவராசியா இருந்தாலும் வடக்கு திசையில தலை வச்சு படுத்துருக்க ஜீவராசியோட தலையை கட் பண்ணி எத்துனுவாங்க அப்படின்னு கட்டளை போடுறாங்க. எல்லாரும் அந்த பூதகணங்கள்லாம் போய் அங்க பத்தி அலாசுறாங்க. போயிட்டு உலகத்துல யாருமே வடக்க தலை வச்சு படுக்கல. அந்த நேரத்துல அங்க வந்து யானை மட்டும்தான் வடக்க தலை வச்சு படுத்துருந்துச்சு. என்ன பண்ணாங்க, அதை பார்த்து யானை தலையை வெட்டி எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. அதை என்ன பண்ணாரு, சிவபெருமான் வாங்கி அந்த விநாயகருடைய தலையில வச்சு பொருத்திட்டாங்க. பொருத்திட்ட உடனே அந்த அம்மாவுக்கு அப்புறமா கொஞ்சம் சாந்தமாயிட்டாங்க. சாந்தமானதும் அந்த விநாயகரை கட்டி பிடிச்சி தழுவி பார்த்து முத்தம் கொடுத்தாங்க. முத்தம் கொடுத்து பார்த்து அப்பயும் உங்களுக்கு மனசு ஆறல, என்னங்க நான் ஒரு மனுஷனுடைய தலையை வைக்க சொன்னா யானையுடைய தலையை வச்சிருக்கீங்க, இது நியாயமாங்க, இது அடுக்குமாங்க அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டாங்க. திரும்ப அந்த அம்மாவை கூல் பண்றதுக்கு என்ன பண்ணாரு, பார்வதி நீ ஒரு ஃபீல் பண்ணாத
சொன்னதா பார்வதி, இது ஒரு காரணத்துக்காக தான் பார்வதி, எனக்கு எல்லாம் தெரியும் பார்வதி. கஜமுகாசுரம் அப்படின்ற ஒரு சூரம் இருக்கிறான். அவன் வந்து உலகத்துல அநியாயங்கள் நிறைய பண்றான். தேவர்கள்லாம் வந்து என்கிட்ட தான் வர வாங்கினான். அவன் வந்து அவ்வளோ அட்டகாசம் பண்றான். தேவர்கள்லாம் அழிக்க பார்க்கறான். உலகத்துல அநியாயங்கள் நிறைய பண்றான். அவனால நிறைய ஆபத்துக்கள். அவனை சாவடிக்கணும் அப்படின்னா மனுஷனால உருவான குழந்தையாவும் இருக்கக்கூடாது, மூஞ்சி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி உருவத்தால தான் அவனுக்கு அழிவு வரும்னு சொல்லிட்டு வர வாங்கிக்கினான். நான் அதை என்ன பார்வதி பண்றது? அதனாலதான் பார்வதி இவனுக்கு கணபதிக்கு நான் விநாயகருக்கு வந்து யானை முகத்தை வச்சிருக்கேன். இதெல்லாம் ஒரு காரணத்தோட தான்ப்பா. அந்த கஜமுகாசூரனை அழிக்கணும்னா நம்ம கணபதியால தான் சாமி முடியும், இதை புரிஞ்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி சொல்லி பார்வதியை கூல் பண்ணிட்டு, என்னுடைய முதல் பையனை நான் ஏத்துக்கிறேன்பா, இவனுக்கு எல்லா சக்தியும் கொடுத்து இந்த உலகத்துல யாரு எதை செஞ்சாலும் முதல் கடவுளா இவனை வழிபடுற அளவுக்கு இவனுக்கு எல்லா சக்தியும் நான் கொடுக்குறேன், இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணி நிறைய சக்திகளை கொடுத்து தன் மகனாவே ஏத்துக்கணும். முதல் கடவுளா அந்த அளவுக்கு பவர் கொடுத்து வச்சிருக்காங்க விநாயகருக்கு வச்சு. அதுக்கப்புறம் இது சொன்னதுக்கு அப்புறம் தான் அம்மா சாந்தமானாங்க. இப்படிதான் அந்த பார்வதி தேவியால உருவான அந்த கணபதிக்கு யானை முகம் பொருத்தியனால தான் நம்ம விநாயகர் சதுர்த்தின்னு கொண்டாடுறோம். விநாயகர் சதுர்த்தியுடைய அருமை, பெருமை, சிறப்புக்கெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவருடைய முழு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும். இந்த விநாயகர் சதுர்த்தியை நல்லா சிறப்பாக எல்லாரும் கொண்டாட வாழ்த்துக்கள். நன்றி.